வணக்கம். நம்ம அறிஞர் என்ன சார்ந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோட பார்ட் 1 வந்து ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு செகண்ட் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ஒரு 30+ கொஷின் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ 38 கொஷின்லேருந்து பார்க்கலாம். அண்ணாதுரையின் நாடகங்கள் அவற்றின் கருத்தோடு இணைக்க நான் ஆல்ரெடி சொன்னேன். அவருடைய பிளேஸ், அவருடைய நாடகம் மற்றும் அதனுடைய தீம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஷின் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் பேசினேன் வேலைக்காரி இந்த ஒரு நாடகம் வந்து வெற்றிகரமான திரைப்படமாக தமிழ் திரைப்படமாக மாறிடுச்சுன்னு கேட்டாங்க. அது வந்து வேலைக்காரி. அடுத்து ஓர் இரவுங்கிறது அண்ணாவுடைய படிப்பு தான். நீதிதேவன் மயக்கம் அங்கே பார்த்தோம் இல்லையா? இதில் எந்த படிப்பு அறிஞர் அண்ணாவுடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீதிதேவன் மயக்கம். நல்ல தம்பியும் அறிஞர் அண்ணாவுடையது தான். இப்போ இந்த படிப்புகள் எதை கருத்துருவாக கொண்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், வேலைக்காரிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து படிச்சிருந்தா தாங்க சொல்ல முடியும். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். வேலைக்காரி பார்த்தீங்கன்னா அபவுட் வேரியஸ் சோஷியல் ஃபோர்ஸஸ் ஒர்க்கிங் அட் கிராஸ் பர்பஸஸ், எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள், அதுதான் அந்த வேலைக்காரிங்கிற நாடகம் வந்து பேசுது. அதுக்கப்புறம் ஓர் இரவு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் த ஆரிஜின் ஆஃப் கிரைம் டு பாவர்ட்டி, குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல் தான் அந்த ஓர் இரவுடைய கருத்து. நீதிதேவன் மயக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தோம் கம்பராமாயணத்தில், அதாவது த கான்ட்ராடிக்ஷன்ஸ் அண்ட் இன்கன்சிஸ்டன்சி இன் கம்பன்ஸ் டீலினியேஷன் ஆஃப் வேரியஸ் கேரக்டர்ஸ் இன் ராமாயணம். ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்து தான் அந்த நீதிதேவன் மயக்கம். அதாவது அந்த கேரக்டர்ஸில் இப்போ நம்ம குட் கேரக்டர்ஸ்னால் அதில் இருக்க குற்றங்களை பார்க்காத மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் இவர் வந்து நீதிதேவன் மயக்கம் அப்படிங்கிறதுல கம்பராயணத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல தம்பி பார்த்தீங்கன்னா அப்பீல் ஃபார் ப்ரொஹிபிஷன், மது ஒழிப்புக்கு ஆதரவு குரல் தான் அதுக்கான தீம். ஸோ டி வந்து 2, ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். இதில் இன்னொன்று பார்த்துக்கோங்க, வேலைக்காரி, ஓர் இரவு, நீதிதேவன் மயக்கம், நல்ல தம்பி, இது எல்லாமே அண்ணாவுடைய படைப்புகள். அவருடைய நாடகத்தை ஒருத்தர சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீதிதேவன் மயக்கம், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், காதல் ஜோதி, பாவையின் பயணம், குமாஸ்தாவின் பெண், கொலைக்காரியின் குறிப்புகள். நீதிதேவன் மயக்கம், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், காதல் ஜோதி, பாவையின் பயணம், குமாஸ்தாவின் பெண், கொலைக்காரியின் குறிப்புகள், இது எல்லாமே அண்ணாவுடைய நாடகம். ஸோ நிறைய தடவை இது அண்ணாவுடைய படிப்புன்னு கேட்குறாங்க. இதை படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அறிஞர் அண்ணா வந்து யூனிட் 6 ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் கண்டிப்பாக கேட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நாடகத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் படியரிசி வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை, படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? குலக்கல்வினா அது ராஜாஜி. இந்த படியரசி திட்டம் தான் அறிஞர் அண்ணா வந்து அவருடைய ஆட்சிக்கு வந்தோடனே ரொம்ப வந்து ஆர்வமாக ஃபஸ்ட்டு செயல்படுத்தணும்னு விரும்பின திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த படியரசி திட்டம் தான். இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது CN அண்ணாதுரை. ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். பக்தவச்சலம் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸுடைய சீஃப் மினிஸ்டர், அதாவது காங்கிரஸுடைய கடைசி சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம். அவருக்கு அப்புறம் இன்னொரு காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் வரல. ஸோ பக்தவச்சலம் தான் இவருக்கு முன்னாடி இருந்த CM, அறிஞர் அண்ணாவுக்கு முன்னாடி இருந்த CM. அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காமராஜர் இருந்திருப்பார். காமராஜர் ஒரு 9 வருடங்கள் ஆட்சி புரிந்திருப்பார். 1954லேருந்து 1963 வரைக்கும் காமராஜர், 1963லேருந்து 67 வரைக்கும் பக்தவச்சலம். ஒருவேளை குரோனாலஜிக்கலாக அந்த 4 பேர் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ராஜாஜி, அதுக்கப்புறம் காமராஜர், அதுக்கப்புறம் பக்தவச்சலம், அதுக்கப்புறம் CN அண்ணாதுரை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று எது? சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார். ஆமாம், அதுக்காக செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1968 கொண்டு வந்திருப்பார். சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார். 14 ஜனவரி 1969 மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது தமிழ்நாடு அப்படின்னு ரீநேம் ஆயிருக்கும். 2ஆம் உலக தமிழ் மாநாடு 1969 நடைபெற்றது. 2ஆம் உலக தமிழ் மாநாடு 1968. ஓகே, ஒரு இடத்துல 1960 கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஆம் உலக தமிழ் மாநாடு பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்சியில் நடைபெற்றதுன்னா அறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும். மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகிக்கு சிலை நிறுவப்பட்டது. மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகிக்கு சிலை நிறுவப்பட்டது. இது உண்மைதான். ஸோ இவர் தான் மெரினா கடற்கரையில் கண்ணகிக்கு சிலை நிறுவியிருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 4th பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ 4மே கரெக்டு தான், அனைத்துமே சரிதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் CN அண்ணாதுரையால் எழுதப்படாத படிப்பு. இதுக்கு முன்னாடி இதை எழுதியிருந்தாருன்னு கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ இது எழுதுறேன்னு கொஸ்டின் கேட்காங்க. ஸோ இதான் படிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஆரியமாயிங்கிற புக்கை வந்து அறிஞர் அண்ணா எழுதியிருப்பார். அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருப்பாங்க. 6 months ஜெயில் கொடுத்துருப்பாங்க. சொர்க்கவாசல் அண்ணாவுடைய படிப்பு தான். ஓர் இரவுங்கிறது அண்ணாவுடைய ஒரு நாடகம் தான். அந்த ஓர் இரவுங்கிற நாடகம் வந்து திரைப்படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆனந்த போதினி, இது வந்து ஒரு இதுக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அண்ணாவால் எழுதப்படாத படைப்பு பார்த்தீங்கன்னா ஆனந்த போதினி. இது வந்து ஒரு இதழ், இதோடைய இந்த இதழை நடத்தியவர் பார்த்தீங்கன்னா
நாகவேடு முனுசாமி முதலியார் ஆனந்த போதினிங்கிற இதழை நடத்தியவர். நாகவேடு முனுசாமி முதலியார் தான் ஆனந்த போதினிங்கிற இதழை நடத்தியிருக்காரு. இதில் நிறைய அந்த கிரைம் ரிலேட்டடான இல்லை கிரைமை கண்டக்ட் பண்ணுற துப்பறியும் நாவல்னு எனக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நாவல் வந்து இதை இதில் வெளியாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நாகவேடு முனுசாமி முதலியார் தான் ஆனந்த போதினிங்கிற இதில் நடத்தியிருக்காராம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, CN அண்ணாதுரை assumed the power of chief minister in the year. இவர் வந்து 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்திருக்கிறார். 1967 1699 வரைக்கும் சிஎம் இருந்தவர் அறிஞர் அண்ணா. கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை KP சுந்தராம்பலுக்கு வழங்கியவர் யார்? கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை KP சுந்தராம்பலுக்கு வழங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவுக்கு, அதாவது அண்ணாதுரைக்கு அறிஞர் அண்ணான்னு பட்டம் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் சென்னையில் நடந்த சிந்தனையாளர் மன்றத்தில் பட்டம் கொடுத்திருப்பார். அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை 1 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி வழங்குவது. அரிசியை தான் கொடுத்து, கோதுமைக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. ஸோ அரிசி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். படி அரிசி திட்டம் தான், திட்டத்திலே பேருக்கு படி அரிசி திட்டம். சரி, 2ஆம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தார். ஒரே கொஸ்டினை தான் விதவிதமாக கேட்குறாங்க. ஸோ அறிஞர் அண்ணா தான். 1968 ஜனவரியில் 3 அன்னைக்கு நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்று இது. அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். சப் எடிட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் மேகசின், became the editor for விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். He was associated with activities related to தமிழ் வீக்லி பேப்பர் முடியரசு. இப்போ பார்த்தீங்கன்னா, நீதி பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு, விடுதலை பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. ஆனால் முடியரசுக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மாலை மணிங்கிற இதில் தான் அறிஞர் அண்ணா வந்து நடத்தியிருப்பாரு. ஸோ ஒருவேளை சியில் வந்து மாலை மணின்னு இருந்தால் எல்லாமே கரெக்டுன்னு போடலாம். ஆனால் சி வந்து முடியரசுன்னு இருக்கனால அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். நடராஜன் அண்ணாதுரை வாஸ் பாப்புலர்லி கால்ட் அஸ் அறிஞர் அண்ணா பை ஹோம். நடராஜன் அண்ணாதுரை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யாருங்க? நம்ம பாரதிதாசன் தான். சென்னையில் நடந்த சிந்தனையாளர் மன்றத்தில் அப்படி கூப்பிட்டுருப்பாரு. நிறைய தடவை ரிப்பீட் பண்ணும் போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ கற்றலின் கேட்டலே நன்று, அதற்கேற்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். நடராஜன் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவுடைய அப்பா பெயர் நடராஜ முதலியார். அண்ட் இவர் வந்து காஞ்சிபுரத்தை சார்ந்த நெசவாளர் குடும்பத்தில் பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாடமி அவார்டு விருது ஜெயிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி தான். சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. அடுத்து கருணாநிதியுடைய நூல் பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரோமாபுரி ராணிகள் அப்படிங்கிற கட்டுரையை எழுதியிருக்காரு. ஸோ கருணாநிதி அவர்கள்லாம் நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. அதே மாதிரி குறள் ஓவியம் எழுதியிருக்காரு. அந்த குறள் ஓவியத்தில் 354 குறள்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அவர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர். ஓகே, இப்போ CN அண்ணாதுரை எழுதிய சில கட்டுரைகளை சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பணத்தோட்டம், மாஜி கடவுள்கள், கம்பரசம், பெரிய புராண புதையல், ரோமாபுரி ராணிகள். ஸோ அண்ணா ஒரு 5 முக்கியமான கட்டுரைகள் எழுதியிருக்காரு. முதல் கட்டுரை பார்த்தீங்கன்னா பணத்தோட்டம், அதாவது நான் சொல்கிறேன் எந்த ஆர்டரும் இல்லை, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பணத்தோட்டம், மாஜி கடவுள்கள், கம்பரசம், பெரிய புராண புதையல், ரோமாபுரி ராணிகள். ஸோ who published the book பணப்புதையல், பணத்தோட்டம்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா. ஒருவேளை பெரிய புராண புதையல் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டு அறிஞர் அண்ணா ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம வந்து பகுத்தறிவாளராக இவர் எப்படி எழுதிப்பான்னு யோசிக்கக்கூடாது. பெரிய புராண புதையல் அப்படிங்கிற கட்டுரை எழுதியவர் வந்து அறிஞர் அண்ணா தான். ஸோ சில யூனிக்கான கான்ட்ராடிக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பரசம் எழுதியவரும் இவர் தான். நீதிதேவன் மயக்கம் எழுதியவரும் இவர் தான். சரி, அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில். பின் வருபவையில் தவறான பொருத்தம் எது? Which of the following are wrongly paired?
செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் லெட் பை அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூரில் நடந்திருக்கு. இது கரெக்டு தான். அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூரில் நடந்திருக்கு. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து முன்னாடியே இதை சொல்லிட்டேன். பாரதிதாசன் அண்ணாதுரை அறிஞர் என பட்டம் சூட்டியது சென்னையில் நடந்திருக்கு. கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 கரெக்டுன்னு பார்த்துட்டோம். எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஓகே. ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் நேம்ட் அஸ் திராவிடர் கழகம். நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சேலம் மாநாட்டில். ஈரோடு கிடையாது. ஸோ 3 வந்து தப்பு. பிளாக் ஷர்ட் ரெசொல்யூஷன் கருப்பு சட்டை தீர்மானத்தை பெரியார் எங்கே வந்து கொண்டு வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில். பெரியார் வந்து பிளாக் ஷர்ட் ரெசொல்யூஷனை திருச்சியில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ 3 and 4 ராங்லி மேட்ச்டு. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் அறிஞர் அண்ணா பற்றி அவருடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தயவுசெய்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டெல் யுவர் கமெண்ட்ஸ் ஆன் த கமெண்ட் செக்ஷன். நன்றி.